brother. என்னோட மூஞ்சியை காப்பாத்தினதை என்னோட முடிதான் இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். நான் யாரும் சொல்லி நான் என்னோட முடியை வெட்டிக்கல. நான் எனக்கு பிடிச்சதான் நான் வெட்டினேன். ஏன்னா என்னோட ஹேர் வந்து லாங் ஹேரா வளர்ந்துருந்தா நான் எனக்கு ஓகே நான் வளர்த்துருந்துருப்பேன். ஆனா எனக்கு லாங் ஹேராவும் இல்லாம கர்லி ஹேராவும் இல்லாம ஒண்ணு லாங் ஹேரா இருக்கணும், இல்லைன்னா கர்லி ஹேரா இருக்கணும். என்னது இது? வாட் வெல் இஸ் திஸ்? என்ன எழவி அது? அதுக்காக தான் நான் என்னோட முடியை வெட்டிக்கிட்டேன். இனிமையாவது நான் கர்லி ஹேரா இல்லாம லாங் ஹேரா வளர்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். அப்புறம் முடி வெட்டிட்டு இந்த கலர் அடிச்சிரு வடக்கன் மாதிரி இருக்கு. அதான் நீங்க கேட்பீங்க, எனக்கு தெரியும். இதை நான் என்னோட இன்டென்ஷனலா நான் அடிக்கல. நான் ஒரு போட்டோ காட்டிட்டு இந்த போட்டோ மாதிரி வெட்டி கொடுங்க அப்படின்னு அந்த அண்ணா கிட்ட சொன்னேன். அந்த அண்ணா ஆஞ்சி பண்ணிடலாம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு நோ என்னன்னா இது இந்த முடி வெட்டிட்டேன். ஹேர் ஸ்டைல தான் கலையப்பானுங்க. இந்த ஹேர் ஸ்டைல பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போச்சு இது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக போகுதுன்னு. அதனாலதான் என்ன பண்ணேன், இந்த கலர் அடிச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். இப்ப எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் அந்த கலரை தான் பார்ப்பாங்க, அப்புறம் தான் முடிய பார்ப்பாங்க. கலரை பார்த்துட்டு கலர்லயே கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப முடிய எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. மாஸ்டர் பிளான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடிலாம் ஒன் ஸ்டெப்பாவே வடக்கனா இருந்தேன். இப்போ வந்து ஃபுல்ஃபில்டு வடக்கன் ஆயிட்டேன். இதனால ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்ன தெரியுமா, என்ன வேலையை விட்டு தூக்குனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வந்து பானிபூரி கடை போடலாம், பெட்ஷீட் வைக்கலாம், குல்ஃபி ஐஸ் வைக்கலாம். இப்பதான் இந்த மாதிரி பிசினஸ் ஐடியா எல்லாம் எனக்கு தோணுது. ஸோ வடக்கனா இருக்கிறது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது, அது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் நான் வந்து வடக்கனா மாறணும்னா இன்னும் கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதை வந்து நான் இன்னும் அச்சீவ் பண்ணல. ஸோ அந்த என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காட்டிட்டு அதை நான் ஃபாலோ பண்ண முடியுமான்னு பார்க்க போறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. வெல்கம் பேக் டு சாட்டிவர்ஸ் ஃப்ரம் வடக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹிந்தி கத்துக்கணும். ஹிந்தி கத்துக்கணும்னா வடக்கன்ஸ் எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்கன்னா, ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னா அவங்கள யாரையும் நம்ப வச்சிருக்காங்க. பட் ட்ரூத் என்னன்னா, இந்தியாவில் வந்து நேஷனல் லாங்குவேஜ் ஒன்று கிடையாது. ஒபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, அது அவ்வளவுதான். மற்றபடி நேஷனல் லாங்குவேஜ்னு எதுவும் இல்லை. அப்படி நேஷனல் லாங்குவேஜா ஹிந்தியை வைக்கிறாங்கன்னா இந்தியாவில் பெரிய பிரச்சனை வரும். என்னன்னா என்னோட லாங்குவேஜ் தான் வைக்கணும், என்னோட லாங்குவேஜ் தான் வைக்கணும், என்னோட லாங்குவேஜ் தான் வைக்கணும்னு ஒரு இடத்துல இருந்து சண்டை போடுவானுங்க. இப்போ வந்து இந்தியாவில் வந்து நேஷனல் லாங்குவேஜ் ஒன்று வைக்க முடியாது. ஆனா இந்த வடக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ், ஹிந்தி தெரியாதவங்க இந்தியால இருக்கவே தகுதி இல்லாதவங்க, எல்லாருமே ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தி தான் பேசணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இருப்பானுங்க. அதான் வடக்கன்ஸ். அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்கு வரணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஹிந்தி கத்துக்கணும். எனக்கு ஹிந்தியில வந்து எதுவுமே தெரியாது. சில பேருக்கு ஹிந்தியில சில வேர்ட்ஸ் ஆகுது தெரியும், எனக்கு ஹிந்தினாலே சுத்தமா புரியாது, தெரியாது எதுவுமே. நான் ஒரு பாலிவுட் படம் பாக்குறேன்னா கூட எனக்கு சப்டைட்டில் வச்சாதான் புரியுமே, சுத்தமா புரியாது ஹிந்தி எனக்கு. இந்த லட்சணத்துல வடக்கனா போறது. ஸோ வடக்கனா இருக்கணும்னா மெயினா வந்து ஹிந்தி கத்துக்கணும். அதுலயும் தமிழ் வந்து தத்தக்க பத்தக்கன்னு பேசணும். உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா நீங்க ராஜஸ்தான் வந்து சம்பாதிக்கணும். அப்படின்னா நீ ஒரு பியூர் அடக்கனா இருக்கலாம். செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, கோமாதாவை கடவுளா வணங்கணும். என்னன்னா பசுமாடை வந்து கடவுளா வணங்கணும். பசுமாட்டோட கோமியத்தை வந்து இவங்க மருந்தா குடிக்கணும். அப்படி குடிச்சாங்கன்னா கேன்சரே வராதான். மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் வந்து கவு தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்மளும் வந்து கவுவை கடவுளா வழிபட்டோம்னா நம்ம வந்து வடக்கனா மாறிடலாம். ஆல்சோ ராமரை வந்து கடவுளா நினைச்சுக்கணும். எப்படின்னா வந்து இந்த ராமர் இல்ல, இந்த ராமர். நம்ம மட்டும் நினைக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் நினைக்க வைக்கணும். ராமர் தான் உன்னோட கடவுள், ராமர் தான் இந்தியாலே கடவுள், பெரிய கடவுள், இந்தியாவை உருவாக்குனதே ராமர், எல்லாத்துக்கும் ராமர்ன்றாங்க. அவர் கடவுள் இல்ல கட்டுக்கதைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டானுங்க. அவனுங்க சொல்றதுதான் கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாபாரதம்ன்ற ஒரு கதை புக்கு தான். அந்த கதையில வர கேரக்டர் தான் ராமன், கடவுள் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நீ கடவுள்னு நம்பினாதான் நீ வடக்கன் ஆக முடியும். சோ இதே என்னால ஃபாலோ பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி நான். ஏன்னா ஒரே கடவுள் நருட்டோ. அடுத்தது என்னன்னா, நம்ம வந்து சோறு சாப்பிடுறோம்ல, அங்க வந்து கோதுமை, அதாவது ரொட்டி சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிடணும். எனக்கெல்லாம் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டேன்னா வயிறு ஃபுல்லாயிரும், ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதை என்னால ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது, கண்டிப்பா முடியாது. 2 தோசை மேல என்னால சாப்பிட முடியாது. என்னோட வாய் வேணா பெருசா இருக்கலாம், நான் வயிறு வந்து குட்டி. அப்புறம் யாராவது போன் பண்ணா கூட எடுத்து ஹலோ சொல்லக்கூடாது, ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீயா. இதே நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. கால் அட்டன் பண்ணி ஜெய் ஸ்ரீராம் சொன்னா மோடி பேசுறாருன்னு கட் பண்ணிட்டு ஓடிடுறானுங்க. அப்புறமா பாலிவுட்ல எப்படி புண்ட மாதிரி படம் எடுத்தாலும் பார்க்கணும். இதை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா வந்து காலிவுட்ல புண்ட மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க, அதே போக்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாலிவுட்ல பார்க்க முடியாதா? முடியும். பட் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா காலிவுட்ல வர புண்ட படத்தை நான் பார்க்க மாட்டேன். எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை.
அப்புறம் பீப் சாப்பிடுறாங்களோ கொலை பண்ண ரெடியா இருக்கணும், கையில கத்தி வச்சுட்டே சுத்தணும். எவன் பீப் சாப்பிட்றானோ பீப் சாப்பிடுறியா போடுமால அப்படி சொன்னாதான் நீ அக்மார்க் வடக்கன் ஆக முடியும். இதே ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நானே ஒரு பீஃப் லவர்ரா, சிக்கன்ல பீஃப்னு எழுதி கொடுத்தா கூட மொச்சு மொச்சுன்னு சாப்பிடுவான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நான். என்னால எப்படி பீஃபை வெறுக்க முடியும்? பீஃப் மனுஷன் கண்டுபிடிச்சதுல பீஃப் தான் ஒரு நல்ல டிஷ்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை என்னால ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறமா பொண்ணுங்களை பார்த்தாலே அப்படின்னு நினைக்க வைக்கணும். அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு அக்மார்க் வடக்கன். வாழமரத்துல பொண்ணுன்னு எழுதி வச்சாலே ஓட்ட போட்டு அதே நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறம் படிச்சவனா இருக்க கூடாது. இதை சின்ன வயசுலயே சொல்லியிருந்தா நீ வடக்கனாவ அப்படின்னு சொல்லியிருந்தா நான் சின்ன வயசுல படிச்சுட்டு இருந்திருக்க மாட்டேன். சின்ன வயசுல படிக்க சொல்லியும் படிக்கல, அது வேற விஷயம். வளர்ந்த அப்புறம் தான் படிக்கணும், படிச்சாதான்டா சோறு, படிச்சாதான் படிப்பு தான்டா எல்லாமே அப்படின்னு நினைக்க வச்சுது. ஸோ வந்து படிப்பு தான் எல்லாமே. அதையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, கண்டிப்பா முடியாது. படிச்சுட்டேன். அப்புறம் வந்து ஹைஜீனிக்கா இருக்கக்கூடாது. என்ன எழவி அது? ஹைஜீனிக்கா இருந்தேன்னா நீ வடக்கனா இருக்க தகுதி இல்லாதவன். வந்து ஹைஜீனிக்கா இருக்க கூடாது. இதே நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா முடியாது. நான் வந்து டெய்லி குளிக்கிற ஒரு ஆளு, ஃபீவர் வந்தா கூட அன்னைக்கு குளிச்சுட்டு தான் நான் வந்து மறு வேலையை பார்ப்பேன். அப்படிப்பட்ட ஒரு என்ன வந்து எப்படி நீங்க ஹைஜீனிக்கா இல்லாம இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ஸோ வந்து அதை என்னால ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறமா வடக்கன்னாலே ஹிந்துவா தான் இருக்கணும், அடுத்தவங்களை ஹிந்துவா தான் இருக்கணும்னு சொல்ல வைக்கணும். அப்படின்னு சொன்னா நீ வந்து வேற மத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் விடுங்க, இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணா நீ வடக்கன், அவ்வளவுதான். இதே ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியாது. எனக்கு ரிலீஜியனே கிடையாது, நான் எந்த ஒரு ரிலீஜியன்லயும் இல்ல, நான் ஒரு கொனோகாவாசி. நான் வந்து எப்படி எந்த ஒரு ரிலீஜியன்ல சேர முடியும் சொல்லுங்க? இதே ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறம் என்னத்தை தான்டா ஃபாலோ பண்ண முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னா தெரியாம கலர் அடிச்சு வடகன் மாதிரி ஆயிட்டேன். இதுக்குன்னு நான் ஒரிஜினல் வடகனா வட ஆக முடியும்? நம்ம கலர் அடிச்சா மட்டும்தான் இப்படி கலர் ஆகுது மண்டையில. அவங்க நேச்சுரலாவே கலர் ஆயிருது. எப்படியாவது குளிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கலர் அடிச்சாலும் வடக்கன்ஸ்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல, அது வந்து நம்பாதீங்க யாரும். கலர் அடிச்சாலே அவன் வடக்கன் கிடையாது. சில பேர் நரமுடி இருக்குல்ல, அதை மறைக்கிறதுக்காக கலர் அடிப்பாங்க வயசாகலன்னு. அதுக்குன்னு எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க, நான் வந்து சொல்றேன். அப்படி நிறைய ரீசன் இருக்கலாம் கலர் அடிக்கிறதுக்கு. நான் கலர் அடிக்கிற ரீசன் வந்து நான் சொல்லிட்டேன். ஹேர் கட்டு நல்லா இல்ல, அதை மறைக்கிறதுக்காக, மற்றவங்க லுக்கை வந்து கலர்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன். இன்டென்ஷனலா பண்ணல. ஸோ வந்து நான் வடக்கனும் இல்ல, வடக்கன் மாதிரி என்னால மாறவும் முடியாது. இன்னொரு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு வடக்கு ரீல்ஸ் அப்லோட் பண்ணணும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் ஸோ வந்து இந்த வீடியோ ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஒரு நல்ல விஷயத்தோட இதை முடிச்சுக்கிறேன். வடக்கன்ஸ்னாலே கெட்டவங்க கிடையாது, அதுவே சவுத் இந்தியன்ஸ் எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. வடக்கன்ஸ்னாலே எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவங்கன்னு கிடையாது, சவுத் இந்தியால எல்லாரும் படிச்சவங்கன்னு கிடையாது. எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருக்கதான் செய்யறானுங்க. நார்த் இந்தியன்ஸ் தான் படிப்பறிவு இல்லாதவனுங்க, நார்த் இந்தியன்ஸ்னாலே வேஸ்ட், நார்த் இந்தியன்ஸ்னாலே வடக்கன்ஸ் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் படிச்சவங்க இருக்காங்க, நிறைய பேர் நல்ல வேலையில இருக்காங்க. சவுத் இந்தியால பாருங்க அப்படிலாம் இல்ல. சவுத் இந்தியா கம்பேர் பண்ணா நார்த் இந்தியால வந்து பெரிய ஐடி கம்பெனில எல்லாம் அவனுங்க தான் இருக்கானுங்க. சவுத் இந்தியன்ஸ் வந்து சும்மா வடக்கன்ஸ் சொல்ல மட்டும் தான் முடியுது. இப்படி வடக்கன்ஸ் நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாவே வடக்கன்ஸ் சொல்லிட்டு இருந்து உங்க டைம் வேஸ்டா தான் போக போகுது எனக்கு தெரிஞ்சு. சோ இந்த ஸ்கின் கலர் வச்சு, அந்த லாங்குவேஜ் வச்சு, சில விஷயங்களை வச்சு ஒருத்தங்களை வந்து ரீஜனே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்ப சென்னை நார்த் மெட்ராஸ்ல வந்து இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் சென்னையவே நம்ம தப்பா சொல்றோம்ல, அது மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டோட்டல் நார்த் இந்தியாவே தப்பா சொல்லிட்டு இருக்கோம் ஒரு சில இடத்துல இருக்கிறத பார்த்து. வந்து அப்படி பண்ணக்கூடாது. அதைத்தான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்தேன். எல்லாத்துக்கும் வடக்கன் சொல்லிட்டு இருக்கானுங்க. நானே இந்த வீடியோல சொன்னேன்னு வச்சுக்கோங்க, வடக்கன்ஸ்னா பானிபூரி வைக்கிறாங்க, பெட்ஷீட் வைக்கிறாங்க, அந்த மாதிரி சொன்னல. ஆனா அவங்க வந்து உழைக்கிறாங்க, சும்மா வெட்டி அவங்க வந்து மீம்ஸ் போட்டுட்டு இல்ல. கருத்து கந்தசாமி தான் நானு. சோ நீங்களும் அவங்கள மாதிரி உழைச்சு முன்னேற வழியை பாருங்கடா புண்டைங்களா. ஸோ எதுக்காக இந்த வீடியோன்னா, நான் வந்து முடி வெட்டிட்டேன், அதை மறைக்கிறதுக்கு கலர் அடிச்சுட்டேன், நார்த் இந்தியன் லுக்கு கொஞ்சம் வந்துருச்சு. உங்க பாஷையில வடக்கன்ஸ் லுக்கே வந்துச்சுன்னா இங்க அந்த லுக்கு போறதுக்குள்ள அந்த வடக்கன்ஸ் வச்சு மில்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டுறணும். இதை ஒரு ரீசனா வச்சுட்டு அதுக்காக தான் வந்தேன். ஸோ வீடியோ சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ உங்களை அடுத்து இன்னொரு வீடியோவோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மேபி மீட் அகைன். இந்த இந்தியால தான் ஜேர்னலிஸ்ட கொல்றாங்க, டாக்டரை ரேப் பண்ணி கொல்றாங்க, குழந்தைகளை ரேப் பண்றாங்க, ஒரு அரசியல் தலைவரை கொல்றாங்க, அத்லெட்ஸ் வந்து செக்ஷுவல் ஹராஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா தப்பு பண்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அசால்ட்டா வெளியே சுத்திட்டு இருக்கானுங்க. Dude, this nation is doomed. But still these motherfuckers beating humans for eating beef. Bro, literally this nation is doomed.